இந்த வருடம் அதாவது விஸ்வாவசு வருடத்துக்கான மகர சங்கராந்தி சாதாரணமாக இல்லைங்க, ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வருகை. ஏன்னு கேட்டிங்கன்னா, வழக்கமாக நம்ம அதிகாலை நேரத்தில் பொங்கல் வைப்போம். ஆனால் இந்த வருஷம் பஞ்சாங்கப்படி நேரமே மாறியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்தோட சங்கராந்தி புருஷர் யார், அவர் எந்த வாகனத்தில் வராரு, என்ன ஆடை உடுத்தி வராரு, என்ன உணவு, அதனால் நாட்டுக்கு என்னென்ன பலன்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுவும் குறிப்பாக முக்கியமாக பொங்கல் எப்போ வைக்கணும், எந்த நேரத்தில் வச்சா முழு பலன் கிடைக்கும், இதையெல்லாம் இந்த வீடியோவில் முழுசாக தெளிவாக நிதானமாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல ஒரு முக்கியமான தேதியை நோட் பண்ணிக்கங்க. ஜனவரி மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை 2026 தைப்பொங்கல். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்குங்க. சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய சரியான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதியம் 3 மணிலிருந்து 11 நிமிஷம். 3 மணி 11 நிமிஷம் தான். அதாவது 14/1/2026 3 மணி 11 நிமிஷத்தில் தான் இந்த வருஷத்தோட சங்கராந்தி பிறக்கக்கூடிய நேரம். பஞ்சாங்கப்படி சூரியன் பயிற்சி ஆகிறது அந்த நிமிஷத்தில் தான் வைத்துக்கொள்ளுங்க. அந்த வருஷத்தோட சங்கராந்தி தேவதை யார், அவர் வாகனம் என்ன, அவர் கொண்டு வரக்கூடிய பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தா அதுக்குத்தான் சங்கராந்தி புருஷர் அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. சரி, ஒரு முக்கியமான விஷயம், இந்த வருடத்தோட சங்கராந்தி தேவதையினுடைய பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா மந்தாகினி. அவர் வரக்கூடிய வாகனம் புலி. இந்த வருஷம் மந்தாகினி தேவதை புலி வாகனத்தில் வர்றாங்க. புலினாவே என்ன அர்த்தம்? வேகம், கம்பீரம், அதிகாரம், கொஞ்சம் பயம். அதனால் இந்த வருஷம் மக்கள்கிட்ட ஒரு இனம் புரியாத ஒரு சின்ன பதட்டம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் அரசாங்கம், அதிகார வர்க்கம், சட்டம், கட்டுப்பாடு இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அதிகாரத்தோடு செயல்படும். ஆட்சி நிர்வாகத்தினுடைய கைதான் ஓங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வருஷத்தில் சங்கராந்தி புருஷர் உப வாகனத்தோடு வராரு. அதாவது உபவாகனம் அப்படிங்கிறது குதிரையாக சொல்லப்படுது. இதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேகம், மாற்றம், முன்னேற்றம், சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய தைரியம். அதனால் இந்த வருஷம் நிறைய பேருக்கு திடீர் மாற்றங்கள், வேலை மாற்றங்கள், இடம் மாற்றங்கள், வாழ்க்கை திருப்பங்கள் இவையெல்லாம் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்தாகினி தேவதை மஞ்சள் ஆடை உடுத்தி வர்றாங்க. இது ரொம்ப நல்ல அறிகுறி. மங்களகரமான சுபகாரியங்கள் அதிகமாக நடக்கும். வீட்டில் விசேஷங்கள், திருமணம், கிரகப்பிரவேசம் இது மாதிரியான மங்களகரமான காரியங்கள் அதிக அளவில் நடக்கும். அடுத்து தேவதையினுடைய கையில் இருக்கக்கூடிய உணவு பால் பாயாசம். இதனுடைய பலன்கள் நாட்டில் பால் வளம் பெருகும், விவசாயத்திற்கு நல்ல ஆண்டாக அமையும், பொதுவாக மக்களோட ஆரோக்கியம் சீராக இருக்கும். கையில் இருக்கக்கூடிய ஆயுதத்தினுடைய பலன்கள், தேவதையினுடைய கையில் கதை, அதாவது கடாயுதம் சொல்லுவாங்க இல்லையா, ஹனுமான் வச்சுருக்கக்கூடிய அந்த கதை வைத்திருக்கிறாங்க. இதனால் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன சச்சரவுகள், எல்லை பிரச்சனைகள், அரசியல் வாக்குவாதங்கள் இந்த மாதிரியான சில பதற்றமான சூழ்நிலைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பெரிய விதமான விபரீதமான விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். பொங்கல் வைப்பதற்கு சரியான நேரம் எது, எந்த நேரத்தில் பொங்கல் வைத்தால் அதனுடைய முழு பலன்களை அடையலாம். அதாவது சங்கராந்தி பிறக்கும் போதே மதியம் 3:13 தான் பிறக்கிறார். அப்படி பார்த்தா சாஸ்திரப்படி சூரியன் பெயர்ச்சி ஆன பிறகுதான் பொங்கல் வைப்பது 100% பலன்களை கொடுக்கும். சிறந்த நேரம், உத்தமமான காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதியம் 3:15 மணிலிருந்து மாலை 6 மணிக்குள்ளே பொங்கல் வைப்பது தான் ஒரு உத்தமமான காலமாக சொல்லப்படுது. இந்த டைமில் நீங்கள் பொங்கல் வச்சா முழு பலன்களையும் உங்களால் அடைய முடியும். ஆயுள், ஆரோக்கியம், சுபகாரியங்கள், அரசாங்க அனுகூலம் அப்படின்னு அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். சிலர் இல்லைப்பா என்னால் அந்த மதிய நேரத்தில் எல்லாம் முடியாது, காலையில் ஏதாவது நல்ல நேரம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 9:30 மணிலிருந்து 10:30 மணி வரைக்கும் இந்த நேரத்தில் நல்ல நேரம். ஏன்னா 7:30 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் யமகண்டம், 10:30 மணி வரைக்கும் குளிகை. அதனால் இந்த 1 மணி நேரம் நம்ம பொங்கல் வைத்து கொள்ளலாம்.
முக்கியமாக தவிர்க்க வேண்டிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதியம் 12 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் இந்த நேரத்தை பொங்கல் வைக்கக்கூடாது. ஏன்னா இது ராகு காலம். இந்த நேரத்தில் தயவு செய்து பொங்கல் வைக்காதீங்க. ஸோ மக்களே, முடிஞ்ச அளவுக்கு இந்த வருஷம் மதிய வேளையில் பொங்கல் வச்சு சூரிய பகவானை வழிபடுங்க. குறிப்பாக இந்த சூரிய பகவானை நீங்கள் வழிபடும்போது செய்ய வேண்டிய எளிய தானங்கள், இந்த தானத்தின் மூலமாக உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும். கர்ம வினைகள் கழியும். உங்களுடைய தலைமுறைக்கு புண்ணியம் சேரும். மகர சங்கராந்தி அன்னைக்கு செய்யக்கூடிய தானம் அப்படிங்கிறது 100 மடங்கு பலனை தரும் என்று புராணங்கள் கூறுகிறது. குறிப்பாக எள் மற்றும் வெல்லம், சூரியனுக்கும் சனிக்கும் உள்ள பகையை தீர்க்கக்கூடிய நாள் இது. எனவே எள் உருண்டை அல்லது எள் கலந்த உணவை தானம் செய்தால் சனி தோஷம் விலகும். நீண்ட நாள் தீராத கஷ்டங்களெல்லாம் தீரும். அடுத்ததா வஸ்திர தானம். குளிர்காலம் என்பதனால ஏழை எளிய மக்களுக்கு போர்வை, கம்பளி போன்ற ஆடைகளை கொடுப்பது உங்களுடைய ஆயுளை விருத்தி செய்யும். அரிசி மற்றும் பருப்பு, அரிசி, பச்சரிசி, துவரம்பருப்பை நீங்கள் தானமாக கொடுப்பதனால வீட்டில் அன்னபூர்ணியினுடைய அருள் நிலைக்கச் செய்யும். வருடம் முழுவதும் உங்களுக்கு எந்தவிதமான பற்றாக்குறையும் ஏற்படாது என்பது ஐதீகம். அடுத்ததாக பசுவுக்கு அகத்திக்கீரை. சூரியன் மகர ராசியில் நுழைவதனால வாயில்லா ஜீவனுக்கு பசுவுக்கு அகத்திக்கீரை அல்லது வாழைப்பழம் கொடுப்பது 33 கோடி தேவர்களுக்கும் நீங்கள் அவருக்கு உணவளித்தது போல அவர்களுடைய ஆசையை நம்மால் பெற முடியும். இதன் மூலமாக நம்ம குடும்பத்தில் நல்ல ஆரோக்கியம், குடும்ப நிம்மதி, அரசாங்க அனுகூலம், மங்களகரமான காரியங்கள், நாட்பட்ட நோய்கள், கர்ம வினைகள் இவையெல்லாம் குறைந்து குடும்பத்தில் நல்ல அனுகூலமான சூழ்நிலை உருவாகும். இனி 12 ராசிக்கான சுருக்கமான சங்கராந்தி ராசி பலன்களை பார்த்தலாம். மேச ராசியை பொறுத்த வரைக்கும் வேலை மற்றும் தொழிலில் வேகம் அதிகரிக்கும். அரசாங்க ஆதரவு கிடைக்கும். உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்தினால் உங்களால் முடியாத காரியத்தையும் முடித்து வெற்றி வாகை சூடுவீர்கள். அடுத்ததா ரிஷபராசி அன்பர்கள். பணம் சம்பந்தமான விஷயங்களில் நிலைத்தன்மை ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள், சூழ்நிலைகள் உருவாகும். ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். அடுத்ததா மிதுன ராசி அன்பர்கள். திடீர் மாற்றங்கள் ஏற்படும். வேலையில் மாற்றம் அல்லது ஒரு புதிய வாய்ப்பின் மூலமாக தொழில் மாற்றம், இடம் மாற்றம் ஏற்படும். நீங்கள் கவனிக்க வேண்டியது உங்களுடைய பேச்சில் நிதானம். யாரையும் எடுத்தெறிந்து பேசிவிடக்கூடாது. அதனால் சில சங்கடங்களை நீங்கள் சந்திக்க நேரிடும். அடுத்ததா கடக ராசி அன்பர்கள். குடும்ப நிம்மதி அதிகரிக்கும். சொத்து, வீடு தொடர்பான நல்ல செய்திகள் வந்து சேரும். உங்களுடைய மனதில் இருந்து வந்த நீண்ட நாள் கவலைகளெல்லாம் உங்களை விட்டு விலகி ஓடும். சிம்ம ராசி அன்பர்கள். அதிகாரம் மற்றும் பொறுப்பு அதிகரிக்கும். தலைமை பண்புகள் வெளிப்படும். பொறாமையாக உங்களை பார்த்தவர்கள் எல்லாமே உங்களை அன்பாக பார்க்கக்கூடிய காலங்கள் உருவாகும். அடுத்ததா கன்னி ராசி அன்பர்கள். வேலை பளு கூடும். அதனால் பலன் நிச்சயம் உண்டாகும். உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் அதிகரிக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்ததா துலாம் ராசி அன்பர்கள். உறவுகளில் இனிமை அதிகரிக்கும். திருமணம் அல்லது கூட்டணி யோகங்கள் உண்டாகும். சட்ட விஷயங்களில் உங்களுக்கு வெற்றிகள் உண்டாகும். அடுத்த விருச்சக ராசி அன்பர்கள். பொறுமை அவசியமான காலம். உங்களுக்கு முன்கோபத்தை நீங்கள் தவிர்த்து கொள்ளணும். உங்களுக்கு சம்பந்தமில்லாத விஷயத்தில் தலையிடக்கூடாது. மறைமுகமான எதிரிகள் உங்களுக்கு செயல்பட ஆரம்பிப்பாங்க. ஆன்மீகத்தில் ஈடுபாடு செய்தீர்கள் அப்படின்னா, யோகம், மூச்சு பயிற்சி, தியானம் இது போன்ற விஷயங்களில் ஈடுபட்டீங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்கள். புதிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பயணங்களில் வெளிநாட்டு வாய்ப்புகள் போன்ற மூலமாக அனுகூலமான அமைப்புகள் உருவாகும். உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களுக்கு வெளிப்படும். அடுத்ததாக மகர ராசி அன்பர்கள். ராசி அதிபதி சூரியன் பெயர்ச்சி உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வேலை வாய்ப்புகள், பதவி உயர்வு இவையெல்லாம் அதிகரிக்கும். குடும்ப பிரச்சனைகள்லாம் தீர்ந்து உடல் ஆரோக்கியம் மேம்படும். கும்பராசி அன்பர்கள். நிதானமாக முடிவெடுக்க வேண்டிய காலம். நண்பர்கள் மூலம் உதவி கிடைக்கும். திடீர் செலவுகள் வரும். அடுத்ததாக மீன ராசி அன்பர்கள். ஆன்மீக வளர்ச்சி அதிகரிக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு, மன நிம்மதி உண்டாகும்.
கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ராசி என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதற்குண்டான பலன்களை அனுப்புகிறேன். சூரிய ஒளி எப்படி இருளை போக்குகிறதோ அதே போல் இந்த 2026 பொங்கல் திருநாள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கவலைகளையெல்லாம் போக்கி மகிழ்ச்சியை பொங்க செய்யும். இந்த 2026ஆம் ஆண்டு சூரிய பகவானுடைய அருளால் உங்கள் குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் அனைத்தும் சூரியனை கண்ட பனி போல விலக வேண்டும் என்று நான் மனதார பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். இந்த வேண்டுதல் பலிக்க நம்பிக்கையோடு கமெண்ட் பாக்ஸில் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அல்லது ஹாப்பி பொங்கல் என்று ஒரு கமெண்ட் செய்யுங்க. லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த தைப்பொங்கலை நீங்கள் ஒரு பண்டிகையாக பார்க்காம உங்கள் வாழ்க்கையினுடைய வெற்றி பயணத்தினுடைய தொடக்கமாக மாற்றுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்து புண்ணியத்தை சேர்த்து கொள்ளுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.